தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான ஒரு லஞ்ச் மெனுங்க. வெண்டைக்காய் குழம்பு அண்ட் சால்மன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை ஜஸ்ட்டு 2 பீஸை இப்படி பேக் பண்ணி ஸ்கேல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. அதை வாங்கிட்டு வந்த பின்ன ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். அல்வா துண்டு மாதிரி இருக்குது, ஸ்கேல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் இருக்குது, செதிலெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இதை நம்ம பீஸ் பண்ணிடலாம். இது எங்கள் வீட்டில் நான்வெஜ் கட் பண்ணுற கத்திங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஃபிஷ்ஷுமே நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை அழகாக இப்போது க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இன்னொரு துண்டையும் அதே மாதிரி பீஸ் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ மீனெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து போட்டுடலாம். ஃபிஷ் மேரினேட் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கிறேன். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஃபிஷ்ஷோட எல்லா சைட்லேயும் பிடிக்கிற மாதிரி. நல்லா இப்போ கோட் ஆகிடுச்சு மசாலா ஃபிஷ்ஷோட எல்லா சைட்லேயும். இதை ஜஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டோ தட்டு போட்டோ மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ வெண்டைக்காவை நல்லா கழுவி, வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, கழுவி எடுத்துருக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த காம்பை மட்டும் ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு பீஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வெண்டைக்காய் வெட்டிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த சைஸில் இன்றைக்கி வெட்டிக்கிறேன். வெண்டைக்காயோட அந்த கடைசி அந்த எட்ஜஸை வந்து தூர போட்டுற வேண்டாம், அந்த எண்டு அதையுமே குழம்புல சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது அது. ஸோ எல்லா வெண்டைக்காயும் வெட்டி எடுத்தாச்சுங்க. ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கலர் லேசாக சேஞ்ச் ஆனால் போதும், வாசம் வந்தால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை ரிமூவ் பண்ணி இந்த சீரகத்தை ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காயோட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவையும் சீரகத்தையும் நம்ம ஃபைனாக அரைக்க போகிறோங்க. ஸோ தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சீரகம் விழுது, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்குறேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது கம்ப்ளீட்டாக, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்த பின்ன தண்ணியை நல்லா வடிச்சிருங்க, வடிகட்டி வச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவலோ டிஷ்யூ வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரையாக இப்படி வரும். தண்ணியோடு நீங்கள் போட்டு வதக்குனீங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு அது ஜாஸ்தியாக வரும். ஸோ மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் மெதுவாக வதக்கிக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அண்ட் உளுந்து. நான் கடுகு அண்ட் உளுந்து ரெண்டையுமே கலந்து வச்சுருப்பேன். ஸோ அதனால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ ரெண்டுமே நல்லா பொரியட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். லேசாக ஒரு பரட்டிக்கோங்க. பொரிஞ்சிடுச்சு. வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் வெட்டி வச்சுருக்க 10 வெங்காயம், 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்து
அதையும் எண்ணெயில் நல்லா பரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் போட்டு இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வதங்கணுன்ட்டு இல்லைங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கி விடுங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு லன்ச் மாரி தாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பிலையும் அதோட சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சட்டியில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரையான ஐட்டம்ஸ் தானே இருக்குது எல்லாமே. ஸோ அதை ஆட் பண்ண கையோட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து பரட்டி விடுங்க. ஸோ அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் சேர்ந்து அந்த பெருங்காயம் பிடிக்காமல் அப்படியே எல்லாத்தையோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த தக்காளி நல்லா பாருங்கள், நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக குழஞ்சிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த வெண்டைக்காவை அந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பை இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். உப்பை ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா கச்சிரும். கம்மியாக போட்டால் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுடலாங்க. இந்த மசாலா போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதோட சேர்த்துடலாம். அது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுடலாம். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பெருசாக நல்லா இருக்காது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த குழம்ப கொதிக்க வைக்கணுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு பொறுமையாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், ஒரு நல்ல திக்னஸ் கிடச்சிருக்கு குழம்புக்கு. அந்த பச்சை வாசம்லாம் போய் குழம்புக்கான வாசம் நல்ல பிரமாதமாக வருது. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை 1 by 1 அந்த எண்ணெயில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த சால்மன் ஃபிஷ் சீக்கிரம் குக் ஆகிடுங்க. ஜஸ்ட்டு எல்லா சைடும் அந்த எண்ணெயில் படுற மாதிரி எடுத்து பரட்டினா போதும். நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி அதை தூவி விட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பொரிச்ச மீனோட இந்த பூண்டு இடித்து சேர்க்கும் போது நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போது ஃபிஷ்ஷை பரட்டி விட்டுடலாம். இனிஷியலாக நல்லா சூடான எண்ணெயில் போட்டு அப்புறம் மிதமான தீயில வச்சு பொரிச்சிடுங்க. லேசாக பரட்டி பாருங்கள். ஃபிஷ்ஷு பரட்ட வரலன்னா கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பரட்டும் போதே வந்துடும். ஸோ நிதானமாக எல்லா பக்கமும் எண்ணெயில் படுற மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் நல்லா இருக்குங்க. அது கூடவே இந்த பூண்டோட ஃப்ளேவர் அதெல்லாம் சேர்ந்து வரும்போது இன்னுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த லன்ச் மெனுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வெண்டைக்காய் குழம்பையும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுட சுட சாதம் போட்டுங்களாங்க நம்ம பொரிச்ச மீனையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் குழம்புக்கு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வீட்டிலே காய்ச்சின நெய் தான், நெய் போட்டுக்கலாம். இந்த குழம்ப திக்கான இந்த வெண்டைக்காய் குழம்ப நெய் போட்ட சாதத்தில் விட்டு பரட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சுட சுட இருக்குங்க. நெய் வாசம், வெண்டைக்காய் குழம்பு வாசம், தேங்காய்லாம் போட்டு நல்லா இருக்குது. வெண்டைக்காய் குழம்பு புளிப்பாக காரமாக, பொரிச்ச மீன் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. க்ரன்ச்சியாக காரசாரமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.